கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு காலையிலே டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். அங்கே உள்ள நுழையிறப்பவே மாட்டு வண்டியெலாம் வயலுக்குள்ளே போச்சு. இப்போ எல்லாம் நெல் அறுவடை காலம். நிறையா பேர் பெண்மணிகள்லாம் வேலைக்கு போக ரெடியாக இருந்தாங்க. கையில் பெரிய பெரிய கம்புலாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா நெல்லுலாம் அறுத்துட்டு அந்த வைக்கோலை கிளறி விடுறதுக்கோசரம் பெரிய பெரிய கம்பு, குடிக்கிறதுக்கு தண்ணி, சாமி கும்பிட்டு தான் அந்த தொழிலை தொடங்குறாங்க. சரின்னு வந்த மாட்டு வண்டி அப்படியே வயலுக்குள்ளே போச்சு. சரி எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் உள்ளே போய் நடந்து போய் பார்த்தேன். அப்போ தான் நெல் அறுத்த காட்டில் வைக்கப்புல் காய வச்சுருந்ததை கட்டி வச்சுருந்தாங்க. அது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மாட்டுக்காக அந்த வைக்கப்புல்லை மாட்டு வண்டியில் அப்படியே ஏற்றிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டு அப்படி அழகாக ஈஸியாக இன்னும் ஒரு பேப்பரை தூக்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக தூக்கி அந்த மாட்டு வண்டியில் அப்படியே ஏற்றிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இந்த வண்டி ஃபுல்லாக வைக்கப்புல்லெல்லாம் ஏற்றிட்டு சரின்னு வண்டி அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சது. சரி நானும் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனேன். சரி அந்த மாட்டு வண்டியெலாம் அந்த வயலுக்குள்ளே அப்படியே போயிட்டு இந்த வாய்க்காக்கரையோரம் அப்படியே போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்புறப்ப தான் எதுக்கால இந்த வாய்க்கால் கரையோரம் ஒரு பாட்டி இறஞ்சி கிடந்த நெல்லெல்லாம் நெல்மணிகள்லாம் அப்படி பொறுக்கிட்டு இருந்தது. எனக்கு மண்ணில் கிடக்கிற நெல்மணிகளை மணிகளை இது பாட்டி பொறுக்குதுன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறப்ப தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி வாய்க்கால் கரையோரம் வயல் ஓரம் அங்கங்கே கிடைக்கக்கூடிய இறஞ்சி கிடக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் புடச்சி எடுத்து வீட்டு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிச்சு. தள்ளாத வயசில் பாட்டி சாப்பாட்டுக்கோசரம் பாருங்கள் எப்படி நெல்மணி பொறுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு.